வலிகள் நான் அறிவேன் அன்பே. உன் கண்ணீரை நான் துடைப்பேன் அன்பே. ஆணிக்கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன், அன்புடன் முத்தி செய்கின்றேன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் நிலை, உனக்காக நான் தீர்ப்பிடப்படுகின்றேன். என் மகனே மகளே, குற்றமே இல்லாத இடத்தில் குற்றத்தை தேடுகிறார்கள் குற்றம் சாற்றுவதற்கு. இருந்தாலும் மௌனம் காத்து இதோ குற்றவாளி கூண்டில் உனக்காக நிற்கின்றேன். எனக்கு செய்தது போல நீர் பிறருக்கு செய்யாமல் இருப்பதற்காக. இரண்டாம் நிலை, உனக்காக சிலுவையை சுமக்கின்றேன். சுமப்பது எனக்கு பெரிதல்ல, நான் சுமப்பது உன் சுமையை குறைப்பதற்காகத்தான். சுமந்தேன் உன்னை என் இதயத்தில், ஆனால் நீ சுமத்தினாய் இந்த சிலுவை மரத்தை என் தோளில். எனக்கு சுமத்தியது போல் பிறருக்கு சுமத்தாமல் இருப்பதற்கு நான் இந்த சிலுவையை சுமக்கின்றேன். மூன்றாம் நிலை, உனக்காக முதல் முறை கீழே விழுகின்றேன். நீ சுமத்திய சிலுவையினால்தான் நான் கீழே விழுந்தேன், நானாக விழவில்லை. நான் விழுந்தது நீ தடுமாறி விழும்போது நீ கீழே விழாமல் தாங்கி பிடிப்பதற்கு. நான் உன்னை தாங்கி பிடித்தது போல நீயும் பிறரை தாங்கி பிடிப்பதற்காகத்தான். நான்காம் நிலை, என் தாயை சந்திக்கின்றேன். உனக்காக தடுமாறி விழுந்த நான் என் அம்மாவை பார்த்தவுடன் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. தாய் மகனின் முகத்தை பார்க்கும்போது சிரிப்புதான் வர வேண்டும். ஆனால் என் தாய் என்னை பார்த்து அழுகின்றார். இருந்தாலும் என் தாய்க்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இதுதான் இறைவனின் திட்டம் என்று. ஐந்தாம் நிலை, உனக்காக சீமோன் உதவி செய்கிறார் எனக்கு. என் அம்மாவை பார்த்தவுடன் என் வேகம் அதிகரித்தது. ஆனாலும் செல்லும் பாதையில் தளர்வு அடைந்தேன், என் அம்மா என் அருகில் இல்லாததால். இருந்த போதிலும் என் அம்மாவின் இடத்தை பூர்த்தி செய்கிறார் சீமோன். சீமோன் உதவியதால்தான் நான் சிலுவை சுமக்க முடிந்தது உனக்காக. சீமோனைப் போல கை கொடுக்க முன் வருவாயா? ஆறாம் நிலை, உனக்காக வெரோனிகாள் என் முகம் பதிக்கின்றாள். கண்ணாடி பார்ப்பது நம் அழகை ரசிப்பதற்காகத்தான். இந்த கொடூரமான என் முகத்தை ஒரு வீர பெண்மணி ரசித்தாள். அவள் ரசித்தது என் முகத்தை அல்ல, என் இதயத்தை. அதனால்தான் அவளுக்கு என் முகம் பதித்து கொடுத்தேன். ஏழாம் நிலை, உனக்காக இரண்டாம் முறையாக இம்மண்ணில் என் முத்தம். யாருமே விரும்பி கீழே விழுவது இல்லை. எல்லாருக்குமே வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி நடக்கவில்லை. நான் விரும்பிதான் கீழே விழுந்தேன். நான் கீழே விழுந்தால் மட்டுமே
நீ வெற்றி அடைய முடியும் என்று. எட்டாம் நிலை. உனக்காக எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றேன். நான் பிறருக்கு நல்லது செய்யதான் ஆசைப்பட்டேன். ஆனால் இரக்கமே இல்லாமல் என் உடலை காயப்படுத்தினார்கள், என் சதையை கிழித்தார்கள், ஏன் என் இரத்தத்தையும் வெளிவர செய்தார்கள். அந்த கள்வர்கள் மத்தியிலும் நல்ல உள்ளங்களை கண்டேன். எனக்காக அழுதபோது அவர்களுக்கு நான் கூறிய வார்த்தை, நாம் விடும் கண்ணீர் ஒருபோதும் பலன் தராமல் போகாது. ஒன்பதாம் நிலை. உனக்காக 3ஆம் முறை கீழே விழுகின்றேன். என் பயணத்தின் இறுதி கட்டத்தை அடையப் போகின்றேன். என் நோக்கம் என் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றுதான். அனைத்தையும் தாங்கிக் கொண்டேன். இறுதியாக என்னோடு இருந்தவர்கள் அனைவரும் என்னை விட்டு விலகி சென்றார்கள். இப்பொழுது என்னோடு இருப்பது என் உயிர் மட்டும்தான். அதையும் இழக்க தயாராக உள்ளேன் உனக்காக. 10ஆம் நிலை. உனக்காக என் ஆடைகள் உரியப்படுகின்றன. உனக்கு ஆறுதல் அளிப்பதற்காக என் உடல் முழுவதும் உனக்காக உரிக்கப்பட்டேன். நான் என் வாழ்நாளையும் உன் மீதான அன்பையும் நெஞ்சில் வைத்துக்கொண்டு எல்லா வலியையும் சகித்து கொண்டு இந்த பாதையை தொடர்கின்றேன் உனக்காக. 11ஆம் நிலை. ஆணிகளால் அறையப்படும் இயேசு. ஆணிகளால் பதம் பார்க்கப்பட்ட எனது கைகளிலிருந்து வழிந்த இரத்தத்தினை பருகிய நிலம் தனது பழைய நிலையிலிருந்து விலகி புதிய நிலை என்னும் புண்ணிய நிலையை அடைந்தது. உனக்காக நான் ஏற்றேன் பாடுகள். நீ எப்பொழுது மனமாற்றம் பெற போகிறாய்? 12ஆம் நிலை. உனக்காக உயிர் விடுகிறேன். நான் சுமந்து சென்ற சிலுவைக்கு என் மீது ஏனோ வருத்தம். நீவீர் என்னை ஒரு நாள் மட்டும் சுமந்தீர். நானோ இறுதி வரை உடனிணைந்து நிற்கின்றேன். ஆனால் காலம் முழுவதும் சுமந்த மக்கள் எங்கே சென்றார்கள்? உயிர் பிரிந்தும் ஒருவரையும் காணுமே. கேள்வி உன்னுடையது. காத்திருக்கின்றேன், பதில் என்ன? 13ஆம் நிலை. என் உடலை என் அன்னை சுமக்கிறார். தனது மடியில் தங்கிய எனது உடல் கண்ட என் தாய் வடித்த கண்ணீர் எனது இரக்கம், அன்பு, பரிவு, கருணை, தியாகம் என்று நான் கொடுத்த நலனுக்காக. நீ கொடுத்த சிலுவை சாவை குறித்தது. ஆனால் உன் தாய் கலங்குவது உனது கனிவை கண்டு இல்லை, கல் நெஞ்சம் கண்டு. சிந்தித்து சீர்படுத்து உன்னை. 14ஆம் நிலை. கல்லறையில் இயேசுவின் உடல். மானிடன் மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று நான் கூறிய வார்த்தைகள் இன்று நிறைவேறிற்று. மனித வாழ்வில் நான் இழந்தேன் அனைத்தும் உன்னை மீட்க. ஆனால் நீயோ என்னை வெறும் கண்களால் பார்த்துவிட்டு கடந்து செல்கிறாய். கருத்தில் கொள், நான் எடுத்த கதாபாத்திரமே உன்னை கரை சேர்க்கத்தான். வா, உன்னை உருவாக்கிடும். நன்றி, என்னோடு என் பயணத்தில் நீ பங்கேற்றதற்காக.